ஹே காய்ஸ், இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஒயிட் கோட் செரமனி பற்றி தான். ஒயிட் கோட் செரமனி நார்மலாக வந்து நாங்கள் என்னோட காலேஜ் நான் போனேன். போயிட்டு அந்த நம்மளை ஒயிட் கோட்லாம் கொடுத்து உட்கார வச்சாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட முன்னாடியே உட்கார வச்சதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி பேரண்ட்ஸ் பின்னாடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சீஃப் வர வச்சுட்டு அவங்க நிறைய பேர் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலேஜ் இந்த மாதிரி ஈவினிங் போட்டு காட்டினேன். சடன் என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு டீச்சர் பக்கத்தில் வந்துட்டு தம்பி நீ பேசுப்பான்னு சொன்னாங்க. அதுவும் என்கிட்ட பர்சனலாக கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் அந்த ஃபர்ஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரோ இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 5 ரோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக சொன்னாங்க. ஒரு பையன் வந்து அவங்க ஸ்டேஜில் வந்து பேசணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அப்படி ஷாக் ஆகிட்டேன். என்னடா நம்மளை பற்றி பேச சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கல. ஃபர்ஸ்ட் 5 hours இல்லை, நான் செகண்ட் செக்ஷனில் வரும் 6 to 10 இல்லை, அந்த 6th எண்ணில் உட்காந்துருக்கேன் நான் சைட்லேயே. ஃபர்ஸ்ட் 5ல சொல்லும்போது அவங்க பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ பெருசாக எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். திரும்பி பக்கத்தில் வந்தாங்க. திரும்பி 6th to 10 வரைக்கும் ஒரு வாட்டியாக சொல்லிட்டு இருக்காங்க, யாராவது வந்து பாய்ஸ் ஒருத்தர் பேசுகிறோம்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஸ்டாண்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது கூட கேட்கல. நான் பக்கத்தில் மேம் என்னம்மா சொல்கிறீங்க புரியலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாய்ஸ்லேருந்து ஒருத்தவங்க பேசணும், கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க போல, கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஓகே சொல்லிடுச்சு. அது ப்ரிப்பேர்டாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல கரெக்டாக பேசணும்னு சொல்லிட்டு அவசரத்தில் வந்துட்டு ஒருத்தனை கூப்பிட்டாங்க. நான் யோசிச்சேன், நான் வந்து பெருசாக ரொம்ப பேச்சாளலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப அழகாக எங்கே தெரியாமல் பேசணுமோ அந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப அழகாக சைலண்டாக அப்படியே காமாக இருந்துடுவேன். அவன் வந்து யாராவது பேச ரொம்ப கலகலன்னு பேச ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா சடனாக வந்து கூப்பிட்டாங்க. நானுக்கு வந்து எனக்கு போகணுமா வேணாம் மேம், நான் கொஞ்சம் மாதிரி டக்குன்னு எப்பயோ கூப்பிட்ட உடனே கூப்பிட்றீங்க அப்படின்னு வரது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் ஒன்றும் இல்லைப்பா வாப்பான்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெரில, டக்குன்னு நான் எழுந்துட்டு நான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சடனாக எழுந்துக்கிட்டு அதான் ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாம். எழுந்துக்கிட்டு டக்குன்னு அவங்க கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டதும் நான் பேச வச்சது சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் less than 50 seconds தான் இருக்கும் எனக்கு. அப்படியே பேசணும். ஏன்னா நான் போய் ஸ்டேஜில் என்ன அதுக்கு முன்னாடி ஒரு or 2 minutes அந்த பொண்ணு பேசுறது நல்லா தான் பேசினாங்க அந்த பொண்ணும். அண்ட் ஃபைனல் என்ன கூப்பிடும் போது எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்மளே கூப்பிட்றாங்க போல ஐயோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்மள தான் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சும் போது நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஃபஸ்ட்டு தான் சொல்லணும்னு சொன்னேன். அதுவும் இங்கிலீஷ் தான் பேசினேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், என்னோட பேர் சொன்னேன், என்னோட கால் நான் வந்து எங்கேருந்து வரேன்னு சொன்னேன். சொல்லி முடிச்சதுங்க என்னோட பேர் ஹேமந்த், என்னோட பேர் நான் சென்னையிலேருந்து வரேன்னு சொன்னேன். ஃபைனல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் சொன்னேன், நான் வந்து இந்த வருஷம் காலேஜ் வர்றதுக்கு 2 வருஷம் ஆர்டர் பண்ணி அந்த காலேஜ் வந்திருக்கேன். எனக்கு வந்து இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது என்னோட பேரண்ட்ஸோட சிரிப்பும் அவங்களோட சந்தோஷமும் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க முகத்துலன்னு சொல்லும் போது அவங்க நிறைய பேர் கிளாப் தட்டினாங்க. ஃபைனலாக அதெல்லாம் முடிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் அதை சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஆக்சுவலாக நான் டக்குனு ஒன்று தோணுச்சு. அதுன்னா நிறைய பேர் கேட்பாங்க அந்த கொஸ்டின், 2 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணி இந்த ஆம்பிஷன் எடுக்கலாம். அதான் கேட்டேன், எதுக்கு இந்த ஆம்பிஷன் நிறைய பேர் கேட்பான். நான் அதுக்கு ஒரு ரீசன் மட்டும் சொன்னேன். எங்கேயே சொன்னேன் ஸ்டேஜ்லேயே என்ன சொன்னேன், நார்மலாக இப்போ இதை தவிர நான் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன தோணுன்னா இன்ஜினியரிங், ஒரே வார்த்தை இன்ஜினியரிங் தான் தோணும். இன்ஜினியரிங் என்னென்னு தோணுன்னா ஐடி ஜாப் போயிடலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க், அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம், இல்லையா? அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது எனக்கு தோணுச்சுன்னு, ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ப்ரொஃபஷன் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க் தான். ஆனால் இதுதான் மெடிக்கல் ஃபீல்டுற ஒரே ப்ரொஃபஷன் தான் ஒரு மனுஷன் இன்டராக்ட் பண்ற ஒரே ஒரு தொழிலா நான் பாக்குறேன். அதுல என்ன ஒரு சார் வரும்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் தான். இப்ப நான் வந்து ஒருத்தவங்க பண்றேன்ப்பா, நீ கியூரேட் வைப்பா, நல்லா இருந்துருவாப்பா, நீ பேர் 10 வருஷம் வாழ்வப்ப. அதுவும் டாக்டர் சொன்னா, டாக்டர் சும்மா சொல்ல மாட்டோம், ஏதாச்சும் ரீசனா சொல்லுவார். அவனா சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப உண்மையாக சொல்லுவாரு, ஆனால் சொன்னாலும் ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ சொல்றது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா கூட ஒருத்தருக்கு மாறும். அப்படி இருக்கவும் அந்த மாதிரி ப்ரொஃபஷனை ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நான் அவனை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷம் எந்த ப்ரொஃபஷனும் கிடைக்காது. அதுதான் நான் சொன்னேன், ஸ்பெஷலாக சொன்னேன். அதுவும் நிறைய பேர் கிளாப் தட்டினாங்க, ஒரு சில பேர் கிளாப் தட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் சொல்லியதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன சொன்னேன்னா, இதே மாதிரி நீங்கள் இதுக்கு தான் நான் இந்த ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன், டெஃபினட் நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்களும் எல்லாம் நல்லா பண்ணணும் சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரே விஷயம் தான், லாஸ்ட்டாக நான் பேசி முடிச்சு அப்படியே அமைச்சிருக்கலாம். ஆனால் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் எக்ஸ்ட்ரா நடந்ததுன்னா நான் கூட நினச்சி பார்க்கணும். வந்த சீஃப் கெஸ்ட்டு கையில் 2 பேர் பேசினாங்க. 2 பேருக்கும் ஒரு ஓகே. 2 மெயின் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க, ஒரு லேடி சீஃப் கெஸ்ட், ஒரு மெயின் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. 2 பேரும் மெயினான சீஃப் கெஸ்ட். லேடி சீஃப் கெஸ்ட் வந்து இந்த பொண்ணு கொடுத்தாங்க, எனக்கு வந்து மெயின் சீஃப் கெஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா அந்த சீஃப் கெஸ்ட் வாங்கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கை கொடுத்தாரு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் என்ன சொல்கிறேன், டாக்டர்லாம் மாரி பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரில். அதை நம்மளாம் ஒன்றும் கூட பண்ணல. ஏன்னா இந்த கயிறில் அந்த லாஸ்ட் முனை இருக்குல்ல, அதுதான் வச்சு தான் தொங்கிட்டு இருக்க மாதிரி அதான் போயிருக்கு. நான் நீட்டாக இருக்கேன்னு சொல்லலாம், பட்
அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்கும்போது எம்பிபிஎஸ் எல்லாம் பார்க்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் லைஃப். அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது அவரெல்லாம் கை கொடுத்து பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா ஸ்டார்ட் ஆச்சு இந்த காலேஜ். ஃபர்ஸ்ட் வாட்டியே நான் ஸ்டேஜ் ஏறிட்டேன். எங்கள் அப்பா கூட தான் சொன்னேன், ஸ்டேஜ் ஏறிட்டேன் ஃபர்ஸ்ட் வாட்டி, ரொம்ப நல்ல விஷயம், நல்ல சகுனம், அந்த மாதிரிலாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஃபைனலாக அந்த செகண்ட் கொடுத்துட்டு பக்கத்தில் 2-3 சீஃப் கெஸ்ட், அதை தான் மெயின் சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் பக்கத்தில் சீஃப் கெஸ்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாம் கை கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலாக. இப்போ நான் ஓவராக சொல்லிட்டேன் எல்லாமே மேக்ஸிமம். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நமக்கே தெரியும், ஒயிட் கோட் எல்லாம் போட்டுக்க சொன்னாங்க லாஸ்ட்டாக. ஃபைனலாக ஒயிட் கோட் போட்டு ஃபேக்கல்ட்டி வந்தாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் இருந்தே சொல்லலாம். ஃபேக்கல்ட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒயிட் கோட் போடுங்கப்பான்னு சொன்னாங்க. ஒயிட் கோட் போட்டு கையில் அந்த ஒர்க் பேப்பர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துட்டு கையை ரைட் ஹேண்டில் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச் பண்ண சொன்னாங்க. அந்த ஓத்தை ரிப்பீட் பண்ணணும் அவங்க சொன்னதை. நாங்கள் ரிப்பீட் பண்ணோம். உங்கள் ஃபோட்டோவே தெரியும் போல நினைக்கிறேன். அதை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாரும் இதே மாதிரி நிறைய பேர் சீஃப் கெஸ்ட்லாம் வந்து பேசினாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி. நாட்டு விஷயத்தை தான் முடிப்பாங்க எல்லாரும் காலேஜஸ் நினைக்கும். அது என்னது, தமிழ் தாய் வாழ்த்து. லாஸ்ட்டாக எல்லாரும் ஏந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். இந்த பிக்சர் நான் காட்டுறேன். அந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து பார்த்ததுக்கப்புறம் அரௌண்ட் 2 o'clock ஆகிடுச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் சொல்லலாம். லஞ்ச் வந்து பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸோட அவங்க தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. இப்போ பசி எடுத்ததும் வாய்ப்பு அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பாடு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடியே ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா, எல்லாரும் 1 மணிக்கு மேலே ஒரு செப்பரேட்டாக லெக்சர் ஹால் நம்பர் 1 இருக்குது. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அமுச்சு விட்ருங்க, பேரண்ட்ஸ் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா பசங்களும் அந்த லெக்சர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பேசணும், ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே உட்காந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் காட்டல பெரிய பெரிய ஹை எஜுகேஷனில் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக உட்காருவாங்க பற்றி அப்படி. அதனால நான் செகண்ட் டேல உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த லெக்சர் ஹால் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன்னா அந்த மாதிரி நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நல்லா பேசினாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி நாங்கள் ஆசைப்படுவோம், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரிலாம் டியூஷன் சொல்லி நார்மலாக பண்ணாங்க. டக்குன்னு ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தா போன 28th ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 28th காலேஜ் இருக்கும் முன்னாடி சொன்னாங்க. அதெல்லாம் லீவ் பால் அடிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே நடந்ததுன்னா நிறைய பேர் இந்த பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட்டால லீவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சொல்லும் இன்னும் ரொம்ப சந்தோஷம், 29 லீவா ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா மாரி பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா தீபாவளி ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு திரும்ப அதுக்காக தீபாவளி போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வாட்டி லீவ் ஓட்டிங்கன்னா நானும் 4 வந்துருவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க பேரண்ட்ஸ். அந்த ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் மட்டும் ஃபைனலாக முடிஞ்சு அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பேசுறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப தமிழ் தெரிஞ்சவங்க, ரொம்ப அழகாக பேசுறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்தது. அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. டிஸ்மிஸ் சொல்லிட்டு வெளியே அமிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோட திரும்ப 1 o'clock 2 o'clock முடிஞ்சிடுச்சு எக்ஸாம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி தான் நாள் போச்சு. ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம். நான் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் நாளே செய்த நாள்லாம் நான் நினச்சி கூட வாங்க முடியல. எத்தனை பேர் உட்காந்து 150 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பசங்க. அது 2 பேர், நானும் அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது. 2 பேர் அதில் நான் ஒருத்தன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நான் வந்து பெருமையெல்லாம் சொல்லல, ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சந்தோஷம். பரவாயில்லப்பா நான் கூட ஒரு பேச முடியுது சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் நடக்குது. உங்களோட பிளெஸிங்ஸாலியா நான் மற்றவங்களோட பிளெஸிங்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. பட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் ஃப்ரெண்ட். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ண பார்ப்பேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஆல் த பெஸ்ட். 5-star general, who you know comparable.